ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது கேஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃபீட் பண்ணுவாங்கள்ல, அந்த மதர்ஸ்க்கும் இந்த குழம்பு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பால் நிறைய சுரக்கும். குழம்போட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் தான் நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, இதெல்லாம் தாளிப்புக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் தான் போடணும், அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினா ஒரு 150 கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க. இது இன்னும் ஜாஸ்தி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். பூண்டு போட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விடுங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 3 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு குழம்பு இன்னும் எக்ஸஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஜாஸ்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதை வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். இதில் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கெட்டி பெருங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகணும். 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தனியா எல்லாம் ஆட் பண்ணியிருப்போம்ல, அந்த குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இது நல்லா கிண்டி விடுங்க. அந்த பச்சை வாசனை நமக்கு போகணும். இப்போது மசாலா வதங்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். அதை மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை நான் எடுத்துக்கிட்டேன், வேஸ்ட் பண்ணாமல். அப்போ தான் மசாலா வாசனை போகும். அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். இப்போது ஓரளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் புளி கம்மியாக தான் எடுத்திருக்கேன். புளி உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன எலுமிச்சம் பழத்தில் பாதி அளவு தான் எடுத்திருக்கேன். புளி ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் புளி தண்ணி ஆட் பண்ணுறேன். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் எடுத்திருக்கேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருந்தது. இந்த பூண்டு குழம்பு ரெசிபி ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செய்யலாம். நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன துண்டு வெல்லம், அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த காரம், உப்பு, புளிப்பு இது எல்லாத்தையுமே உங்களுக்கு இது சரி பண்ணி கொண்டு வந்துடும். குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டே பிடிக்காதவங்க கூட இந்த பூண்டு குழம்பு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு எந்த புது ரெசிபியை ஆட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thank you.